வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி கிட்ஸு ஸ்பெஷலான சாக்கோ ரோல் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா சுலபமான மெத்தட் தான் நாம் செஞ்சுருக்கிற மெத்தடு. ரொம்ப சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற டேஸ்ட்டே இருக்குங்க இந்த சாக்கோ ரோல் உங்களுக்கு. ஸோ சாக்கோ ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சாக்கோ ரோலை ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்துருக்குறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க. நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பால் பவுடரும் பாலும் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே கரைச்சி கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ரோல் செய்யல உங்களுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ எந்த கட்டிகள் எதுவுமே இல்லை. பாருங்கள், மாவு சரியாக எடுத்து நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு பதத்தில் கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கிளறினீங்கன்னா இந்த பதம் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இதில் பவுட்ரு சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு சுகர் வேணுங்கிறதுக்காக ஸோ பவுட்ரு சுகராக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பவுட்ரு சுகர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகும், அப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். பாருங்கள், நல்லா கலக்கி விட்ருங்க. பாருங்கள், மாவுக்கரைனா பவுட்ரு சுகரெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆறி வந்துருச்சு. இதை 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு ஹாஃப் இருக்கட்டும். இன்னொரு ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது கோகோ பவுட்ரு தாங்க எடுத்திருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி சளிச்சு விட்றலாம் அந்த மாவில். பாருங்கள், இப்போ சாக்கோ ரோல் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் சாக்கோவாக இருக்கணும், ஒரு ரோல் ஒயிட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக ஹாஃப் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஹாஃபில் சாக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு எதுவும் தண்ணியாக பால் எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க. அந்த மாவில் இருக்கிற பதமே நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசையணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சால் தான் மாவுக்குள்ளே எல்லாம் ஒட்டி வரும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் மட்டும் கையில் போட்டுட்டு சின்ன உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். கையில் ஒரு துளி கூட ஒட்டியே வரல. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ரோலாக உருட்ட போகிறோங்க. இப்போ இதை மட்டும் கொஞ்சம் முக்கியமாக வாட்ச் பண்ணுங்கள் எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி மெதுவாக உருட்டுங்க, ரொம்ப ஸ்லோவாக உருட்டிட்டு வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த ஒயிட் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஞ்சம் நெய் போட்டுட்டு சாக்கோ ரோல் இருக்குல்லங்க, சாக்கோ பவுட்ரு போட்ட மாவு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்கள், எந்த சைஸ் ஒயிட் ரோல் இருக்கோ அதே சேம் சைஸுக்கு இந்த சாக்கோவையும் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு பாருங்கள், இந்த ரெண்டையும் சேமாக வச்சுட்டு சேமாகவே கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த 2 சைஸையும் ஒரே அளவு சைஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். உருட்டுறது மட்டும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டே வாங்க. பாருங்கள், இப்போ நாம் ஒயிட் ரோலை அந்த சாக்கோ ரோல் மேலே வச்சு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா ஒட்டிக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ இதையும் நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ண மாதிரி நம்ம ரோல் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒட்டி வந்துடும். பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் ரோல் பண்ணி விட்டுருங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுறப்ப பாருங்கள் நல்லா ஒட்டி வந்துடும். கையிலேயே கூட நீங்கள் திருகி விட்டுறலாம். நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ ஒயிட்டும் சாக்கோவும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மிங்கிளாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரோல் கடையில் வாங்குற மாதிரியே ரோல் கிடச்சிரும். ஸோ குழந்தைங்க கடையில் வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருகி விட்டாவே போதும் உங்களுக்கு நல்லா ரோலாகி வந்துருச்சு. பாருங்கள், வாவ், சூப்பராக பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற சாக்கோ ரோல் அளவுக்கே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், ஓகே, பர்ஃபெக்டாக சாக்கோ ரோல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வேணுங்கிற ஷேப்பில் நீளமாக வேணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். நம்ம குட்டியாக வேணும்னா நம்ம குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா குழந்தைங்க பார்த்தோன்னே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க சாக்கோ ரோலு. ஸோ இருக்கிற மாவு இன்னொரு முறை உருட்டி காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒயிட்டை உருட்டிக்கலாம்.
இந்த மாதிரி கொஞ்சம் நெய் போட்டுட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. சேஃப் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சாக்கோ ரோலையும் உருட்டிக்கலாம் பாருங்கள். கோகோ பவுட்ரு போட்டதும் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. ரெண்டையும் சேமாக வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா உருட்டிக்கலாங்க. ஸோ ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம் பாருங்கள். இந்த மாதிரி கையில் திருகி விட்டிங்கனாவே உங்களுக்கு ரோல் ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரோல் ரெடி பண்ணியாச்சுன்னு. கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ பாருங்கள் குழந்தைகளுக்கு நம்ம கடையில் வாங்கவே அவசியம் இல்லைங்க. ஸோ வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். பால் பவுடரும் பாலும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எந்த பொருளுமே இல்லை. சாக்கோ பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இப்போ. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வாங்கி நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் சூப்பராகவே சாக்கோ ரோல் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ நீங்களும் இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.